ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடுங்கலாம் களம் வச்சுருக்கு கிளம்பிட்டாங்க எல்லோரும். பாருங்கள். ஓடுங்க ஓடுங்க, மழை தூருதாடி, காலையிலேயே மழை தூருதுப்பா. அதுங்களுக்கு மழையில் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒன்று மேலேருந்து குதிக்க போகுது பாருங்கள். அது மட்டும் எப்பயும் கீழே இறங்க ஷார்ட் ரூட் தான் உங்களுக்கு. போங்க போங்க, மழை தூரத்துக்காட்டி கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு வாங்க. ஏண்டி தங்கம் தலாட்டே நீ போலியா? சட்டியை பார்த்தீங்களா? சட்டை சட்டை சட்டை. நம்ம தாலாட்டு மழை பெய்யறதுனால யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. என்னடா மழை பெய்யுது, எங்கடா போகிறீங்க காலைல காட்டிக்கும் அப்படின்னு. எல்லாம் போயிடுச்சு, இதை மட்டும் பாருங்க. தாலாட்டு அவங்க அம்மா வரலன்னு அவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஒருத்தவங்க சரி போவோம், அம்மா வராட்டி பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. ஏன் இது முன்னாடியே போகிறது? ஆ ஏம்மா? தாலாட்டு அப்படியே அவங்க அம்மா மாதிரி. அவங்க அம்மாங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஓட்டிகிட்டு வந்தோம் இல்லையா, 2 ஆடு, அதில் வெள்ளாட்டில் உள்ளது தான் அவன் இந்த தாலாட்டுங்கிறது. அதுவும் மழையில் கீழே இறங்காது. அப்படியே ஏதாச்சும் மோடாக இருந்துச்சுன்னா அதில் காலை வச்சு தான் வருவாங்க. தண்ணி உள்ளலாம் காலை வைக்கவே மாட்டாங்க. அதேமாரியே இருக்கான் அவனும். மேயறதும் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா மேயாது, லேசாக தான் மேயும், போய் படுத்துக்கும். ஆனால் அது உடம்பு மட்டும் குறையவே குறையாது, எப்போ பார்த்தாலும் கொழுன்னு இருக்கும், லைட்டாக தான் மேயும். குட்டிலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக தாலாட்டு எப்படி போடுதோ அதேமாதிரியே அதுவும் நல்லா போல்டாக போடும். நல்லா வெயிட்டாக இருப்பானுங்க குட்டி. கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு தூரத்தில் யாராச்சும் வராங்களா, நாய் போதா, மயில் வருதா அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே குறுன்னு ஒரே இடத்த ஊற்று பார்த்துட்டே இருக்கும். தாலாட்டு மேயறதுலாம் நல்லா மேயும், மேயாமலாம் இருக்காது. ஆனால் அது அம்மா அப்படி தான் இருந்துச்சு. ஏன் படுக்கலையே எல்லாரும்? ஏன் ஆளுக்கு ஒரு திசையாக நின்றுட்டுருக்கீங்க? என்னமோ ஒருத்தவங்க கூட படுக்கல. ஏண்டி தங்கம்? வராங்க இவங்க. ஆளை பார்த்தா ஒன்றே வந்துட வேண்டியது. அவங்க ஃபேமிலி வரைக்கும் வராங்க பாருங்க. அலமேலோட புள்ள அங்கே அழகி. இவன் பேர் குட்டி, அவங்க பேர் முழுமதி. இவங்க பேர் தான் குட்டி, இவங்க பேர் முழுமதி. இவங்க பொம்பளை பிள்ளை, அவங்க ஆம்பளை பிள்ளை. அழகி மாரியே இருக்கும். அழகி பொம்பளை பிள்ளை, அவனு மாரியே இருக்கும். இது இவன் ஆம்பளை பிள்ளை. தங்கம் உன்னை பிச்சை எடுத்துகிட்டு வந்தாங்க. அழகி இங்கே வா, அழகி இங்கே வாடி, இங்கே வாங்க. எல்லாம் படுக்காமல் நின்றுட்டுருக்கு. இங்கே படுறா, அது என்ன பண்ணுற? என்ன பண்ணுறேன்னு கேட்குறேன். மருந்து போட கொண்டு வந்து வச்சுருந்தது, இங்கே போட்டு போயிட்டேன். அது என்ன வேலை பண்ணுதோ பாருங்கள். என் தாலாட்டு தங்கம், என் தாலாட்டு தங்கம், என் தாலாட்டுலாம் அதுக்கு முன்னாடி என்ன அப்படி கூப்பிடுங்க. இல்லை என்னடா அதை அங்கே தூக்கி போட்டேன், இங்கே ஒன்று நேர்மை இவன் வாயில் தூக்கி வச்சு நிற்கிறான். எங்கே இதுல கிடைக்குது உங்களுக்கு இதெல்லாம்? அங்கே கூட எடுத்து போத்த பாருங்க. சேட்டை வேலை தாண்டா பண்ணுறீங்க. நம்ம எல்லா இடத்தையும் கூட்டிட்டோம், இது உள்ளார மட்டும் கூட்டலப்பா. சாயந்தரம் தான் இதை கூட்டி விடணும். இன்றைக்கி காலையில் எழுஞ்சி இங்கே அங்கே எல்லாத்தையும் கூட்டி விட்டாச்சு. இது சேட்டம்மா, சேட்டக்கறி,
சேட்டக்காரி என்ன பட்டும் இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே கிட்டக்க வா கிட்டக்காம்மா கூப்பிட்றேன் வரியா என்ன வேணும் நெத்தி வேலைக்கு அன்னடி பட்டு வேணும் இப்போ கால் எங்கே வந்து பாருங்க போடுறேன் போகிறேன் இங்கே ஒன்று என்ன பண்ணுதுங்க என் 2 தங்கம் படுத்துருக்கு பாரு அமைதியா ஒரே மாதிரி இருக்கானுங்க பாருங்க 2 பேரும் கண்டிப்பட்டு எங்க அம்மா எங்க நீங்க 2 பேரும் படுத்துருக்கீங்க அம்மா எங்கடியே அம்மா எங்க அம்மா எங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒன்றா படுத்துருக்கீங்க பார்க்கவும் ஒரே மாதிரி இருக்கீங்கடி தங்கம் இங்கே 2 பேரும் அக்கா தங்கச்சி இந்த சிகப்பாடு இருக்கும் இல்லையா அவனோட புள்ள 2ம் என்ன பார்க்குது உனக்கு என்னம்மா உனக்கு என்ன எங்கே காலை வச்சு வார்த்தை பாருங்க என் மயிலோட தங்கம் இது 2ம் இப்போ போட்ட மயிலோட தங்கம் இப்போ போட்ட குட்டி ஓடியாங்க இவனுங்க தான் இருக்கிறதுலே வந்து நல்லா ஹைட்டாக வளர்ந்துட்டானுங்க ஓடியாங்க நீங்கள் ஓடி வாங்க தங்கப்பில்ல மயில் இது இருக்கான் பாருங்க அவனோட பிள்ளை முன்னாடி போட்டவன் இந்த ஒருத்தவன் அது ஒருத்தவன் இது அப்படியே இதுலேருந்து அது வரைக்கும் மயிலோட ஃபேமிலி இன்னொருத்தவங்களும் இருந்தாக்கா உங்கள் செட்டில் இருப்பாண்டி ஒன்றொருத்தவன் உங்கள் வயத்துக்கு இருந்திருப்பான் இதை பிடிச்சி கட்டி போடுங்கடா இதை பிடிச்சியே நீ தானம்மா கிட்டக்க வந்த நானா வந்தேன் இல்லை மட்டும் நீ வந்திருக்க மாட்ட சின்ன பிள்ளைங்க வா கண்டிப்பட்டோ காற்று சூப்பராக அடிக்குது பண்ணி இங்கே வருமா போமா இறங்கிறதுக்கு வழி இல்லையா வழியை பாருங்க இப்போ நான் கிட்டக்க வரணும் ரொம்ப இழுக்கணும் அதான் அதுக்கு தான் ஷார்ட் ரூட்டில் இறங்குறாரு இந்த சிகப்பாக இருக்கான் இல்லையா அவனோட பிள்ளை தான் இவனோட 2 பேரும் ஆடு குள்ளமாக தான் இருக்குது பிள்ளைங்க 2 பேரும் எவ்வளோ வயரம் ஆகிட்டானுங்க பாருங்கள் என்ன உங்கள் அம்மா என்ன செய்யுது அங்கே உப்பு கட்டியை போட்டு என்னடா செய்கிறான் அவன் ரொம்ப வரைக்கும் நான் சொல்லியறதுக்கு இடம் இல்லையா அங்கே போய் எங்கே போய் சொரிஞ்சாவது போய் உங்கள் அம்மாவுக்கு சொரிஞ்சு விட்டு போங்க இங்கே உனக்கு என்னங்கிறான் யாரும் என் கிட்டக்க வந்துடக்கூடாது யாரையும் நானும் கொஞ்சிடக்கூடாது கொஞ்சிட்டா அவ்வளோதான் கோவம்தான் நான் அடிச்சிட்டாலும் திரும்பி வந்து என்னை முட்டுவான் எப்படி நீ என்னை அடிக்கலாம் அதுமாரி வேறு ஆடும் வந்து என் கிட்டக்க நிற்கக்கூடாது உடனே கோவம் வந்து அதை போய் முட்டுவான் நம்ம அடிச்சிட்டோம்னா நம்மளை முட்டுதோ இல்லையோ பக்கத்தில் உள்ள ஆடை போய் டங்குன்னு முட்டிடுது காய பிடிச்சி கர்றா சொல்கிறேன் கடி சொல்கிறேன் ஐயோ மனசில் தாண்டி இருக்குதுங்க இதுங்க சண்டையை போட்டு அவனை அனுப்பி விட்டு வந்தாச்சு ஏன் வந்து கொஞ்சம் என்ன உனக்கு கொஞ்சம் என்னன்னு கேட்குறேன் உன்னை தான் கொஞ்சணுமாடி உன்னை மட்டும்தான் கொஞ்சணுமா யாரையும் கொஞ்சம் கூடாதா நீங்கள் அம்மா ஸ்பெஷலா போதுமா நான் இவனை கொஞ்சிறேன் என்னோட அலமேல் தங்கத்தை கொஞ்சிறேன் நான் இவனை கொஞ்சிக்கிறேன்டா போ சேட்டை பண்ணாத நான் போகிறேன் வீட்டுக்கு போகிறேன்
விடுமா எலிக்குட்டிம்மா, எங்கடா எலிக்குட்டியை காணுன்னு தெரியும். எங்கே போச்சு என் எலிக்குட்டி? எலிக்குட்டி தாங்க எங்கே போச்சு? காணோம் எலிக்குட்டியே. எங்கே போச்சு என் எலிக்குட்டியே? படுத்துருக்குது, எஞ்சி வராரு, தேடுறான். இருக்கே இருக்கே. ஏன் இப்போ மேலாம் அழுக்கா இருக்கு? ஆண்டி தங்கம். புள்ள ஒரு மாதிரி டல்லாகிட்டான். இப்போ வர நல்லா இருந்துச்சு. கொலையில் வந்து மேயும் போதெல்லாம் நல்லா புசு புசுன்னு இருந்தான். இப்போ கொலையில் ஒன்றும் மேய்ச்சல் இல்லையா, நம்ம பில்லுலாம் எடுத்துட்டோம். 2வது செடி வச்சாச்சு, கேட்டெல்லாம் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக அடைச்சாச்சு. அதனால் உள்ளார வர முடியல. 4-5 நாளாக மேய்ச்சல் இல்லை, 1 வாரம் ஆயிடுச்சு. அதனால் இறச்சி போயிட்டம்மா. யாடாவன்? யாருவன்? யார் இவன்? ஐயோ பிறந்ததுலேருந்து சேட்டையாக இருக்குது இது. அதுக்கு மேலே அது வந்து எங்கே நின்று பார்க்குது பாருங்க. நான் அங்கே வந்துட்டானா வலையில் கடிக்குது பாருங்க. இப்போ போட்டான் இல்லையா லாஸ்ட்டாக ஒத்த குட்டி, அவன் பிள்ளை. அவனுக்கு இதோட அம்மாவுக்கு பேர் வைக்கல நம்ம, அவனோட பிள்ளை தான் இது. இந்த சேட்டை பண்ணுது. எங்கே நின்றுட்டு என்ன வேலை பார்க்குதுங்க? மணி அடிச்சிடுவோம்மா. ஃபோன் அடிக்குது, காற்று அடிக்குது, ஃபோனையே தள்ளுது காற்று. அந்த அளவுக்கு காற்று அடிக்குது. கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்கடா, கிளம்புங்க எல்லாம். பிச்சை எடுத்துறேன். அங்கே ஒருத்தவங்க சவுண்டு விட்றாங்க, ரொட்டிக்கு ஐஸ் வைக்கிறாங்க அவங்க. ஓய் பாய் தள்ளு, நான் வீட்டுக்கு போகிறேன். பாய் பாய் பாய். கில்லுடும் போல இருக்குடா உன்னை பார்த்தாலே. கை பரபரன்னு இருக்கு. கில்லுட்டுமா? முடிய போகிறான். சரி போய் படு போ.